Packers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். இன்னைக்கு நாம் பேச போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு திருவிழா, தைப்பூசத்தை பற்றி தான். ஒவ்வொரு வருஷமும் தை மாத பௌர்ணமி வந்தாலே காவடி, வேல், பால்குடம், வேல்வேல் முருகான்ற முழக்கம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆன்மீக வைபாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த தைப்பூசம் ஏன் கொண்டாடுறோம்? இதுக்கு பின்னால் இருக்கிற கதையும் வரலாறும் நிறைய பேருக்கு முழுசாக தெரியாது. முருகப்பெருமான் எப்படி வேல் பெற்றார்? அந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம்? காவடி எதுக்காக எடுக்கிறோம்? இந்த எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக பேச போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கந்த புராணத்தின் படி ரொம்ப பழைய காலத்தில் சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இவன் தேவர்கள், முனிவர்கள் எல்லாரையும் ரொம்பவே சித்திரவதை பண்ணான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து 6 ஒளியை வெளியிட்டாரு. அந்த ஒளியிலிருந்து உருவானவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகனோட அம்மாவான பார்வதி தேவி தன்னோட சக்தியெல்லாம் ஒன்று சேர்த்து முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தாங்க. அந்த வேல் கிடைச்ச நாள் தான் தை மாதம் பூர நட்சத்திரம், அதாவது நம்ம சொல்கிற தைப்பூசம். அந்த நாளில் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து நல்லது கெட்டதை ஜெயிச்சதை கொண்டாடுறோம். தைப்பூசம் வந்தாலே நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க முருக பக்தர்கள் ஒரே வைபில் சேர்ற நாள் தான். தமிழ்நாட்டில் பார்த்தா பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலைன்னு எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து போய் காவடி எடுத்து வேல்வேல் முருகான்னு முழங்குற சத்தம் மலை முழுக்க கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலேசியா பாட்டு கேவ்ஸ் போனால் ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகள், மஞ்சள், பால்குடம், வேல், உலகமே அங்கே கூடியிருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தைப்பூச தாண்டவம் தான். சின்ன ஊர்னாலும் பெரிய நகரம்னாலும் முருகன் ஊர்வலம் கம்மியாக இருக்காது. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அந்த நாளில் வேலை, டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து ஒரே நாளில் இந்தியாவுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எங்கே இருந்தாலும் மொழி வேற, நாடு வேற ஆனாலும் முருகன் மேலே இருக்கிற பக்தி ஒன்று தான். சிம்பிளாக சொல்லணும்னா தைப்பூசம் வெறும் திருவிழா இல்லை, நம்ம மனசில் இருக்கிற கெட்டதை எல்லாம் விட்டுட்டு நல்லதை ஆரம்பிக்கிற நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைச்சு வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். षष्टि कवचस्तनय